சி, உன்னெல்லாம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ண நினைச்சாலே அப்படி ஒரு வெறுப்பா இருக்கு. ஏண்டா, நான் தெரியாம தான் கேக்குறேன். பசங்க உங்களுக்கு எல்லாம் மனசுல பெரிய மன்மத குஞ்சுன்னு நினைப்பா? நீயே ஓனா மாதிரி தாண்டா இருக்க. ரொம்ப ஓவரா பேசுற கமலி. ஃபீல் பண்ணுவ பாத்துக்க. என்ன ஃபீல் பண்ணுவ? என்ன மயிரடா ஃபீல் பண்ணுவ? என்னமோ என்ன கல்யாணம் பண்ணதுல இருந்து இது வரைக்கும் சந்தோஷமா வச்சிருந்த மாதிரி பேசுற. போடா. உன்னை என்ன பண்றேன்னு பாரு. என்ன பண்ணுவ? ஓ, அப்பாக்கு கால் பண்ண போறியா? இல்ல எங்க அம்மாக்கு கால் பண்ண போறியா? உன்ன மாதிரி ஆண்மை இல்லாதவங்க கூட வாழ்றதுக்கு அவங்க கூட வாழா வெட்டியாவே வாழ்ந்துட்டு போயிடுறேன். ஆண்மை இல்லாதவனா? அப்போ உன் வயித்துல வளர்ற பிள்ளைக்கு யாருடி அப்பன்? ஆனா இல்ல வேற யாருமா? என்னையா சொன்ன என்ன பார்த்து? என்னடா கேட்ட என்ன பார்த்து? ச்சீ. ஆண்மைங்கிறது படுத்த புள்ளைய குடுத்துட்டா மட்டும் ஆம்பளை ஆயிட முடியாதுடா. வாழ்ற நாள்ல கட்டின பொண்டாட்டி எவன் சந்தோஷமா வச்சுக்கிறானோ அவன் தாண்டா உண்மையான ஆம்பளை. உன்னெல்லாம் உன்ன மாதிரி பைத்தியக்கார பையல நான் பார்த்ததே இல்லடா. ஏய், என்னடா நீ இப்படி சொல்ற? பின்ன உன்னை நம்பி வந்த பொண்ண நீ தாண்டா நல்லபடியா பாத்துக்கணும். அதுவும் இல்லாம அவ இப்ப மாசமா வேற இருக்கா. அட போடா. ஒரு நாளைக்கு எவ்வளவு செலவாகுது தெரியுமா? அவசரப்பட்டு கல்யாணம் பண்றோம்னு தோணுதுடா. ஏய், நான் கல்யாணம் பண்ணல, என் பொண்டாட்டி கூட சந்தோஷமா இல்ல. அவ என்ன சந்தோஷமா வச்சுக்கல, நானும் அவளை சந்தோஷமா வச்சுக்கிறேன்ல. என் பொண்டாட்டிலாம் என்ன தங்க மாதிரி தாங்குன்னு தாங்குவாடா. இந்த ஒரு புக் எடுத்துச்சுல, அவதான் கூப்பிடுறான். சொல்லுமா? பரதேசி நாயே, சாவுகிராக்கி. வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு எங்கடா மேய போயிட்ட? 10 நிமிஷத்துல கம்பெனிக்கு போகல, இருக்கிற இடத்துக்கு வந்து செருப்பாலே அடிப்பேன். சரிம்மா இந்த கிளம்பிட்டேம்மா. அச்சாண்டே போயிட்டு வரேன்டா, நீ பாத்துக்க. வரேன்டா. அண்ணே, அண்ணே, என்ன காய்கறி வேணும். ஓசில மளிகை ஜாமான் கொடுக்கப்படும் எங்க அப்பா போட்டா போட்டு வச்சிருக்கேன். இல்லண்ணே, இன்னும் அவருக்கு வேலை கிடைக்கல. வேலை கிடைச்சதும் பழைய பாக்கியெல்லாம் கொடுத்துட்றேன். அப்ப பழைய பாக்கியெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மளிகை ஜாமான் வாங்கிட்டு போய் சோறு தின்னு. ஒரு வாரத்துல கொடுத்துட்றேண்ணே பழைய பாக்கிய. சி போமா, வந்துடுறா காலையில எப்ப பார்த்தாலும் கடன். சை, தரித்திரம் பிடிச்ச நாயெல்லாம் காலையில வந்து அப்படிதான் இருக்கும். இன்னைக்கு வியாபாரம் வழங்கின மாதிரி தான் வந்துடுற ஆளுங்க. நேற்று நிறைய போட்டோ வச்சுக்கிட்டு கடன் கொடுக்க துப்பு இல்ல. இதுல லவ் மேரேஜா? ஏய், இந்தாடி இங்க வாங்க. இது வரமா? எங்கடி உன் புருஷன்? வெளியில போயிருக்காருமா. போன மாசம் உன் புருஷன் 2000 ரூபாய் பணம் வாங்கினானே, ஏன் இன்னும் தரல? எங்கடி போய் ஒளிஞ்சுக்கிட்டான்? இன்னும் 1 மணி நேரத்துல பணம் வரலன்னா உன் வீட்டாண்ட வந்து நார் அடிச்சிருவேன். சரி, வந்ததும் தர சொல்றேம்மா. ஏன் வாங்குறப்ப இருக்கிற அக்கறை குடுக்கறப்ப இருக்காதா? வாங்கின காசை கொடுக்க வைக்கலாத நாய்கள்லாம் மினிக்கிட்டு வந்துடுறாளுங்க. அந்த நாய் எங்க போச்சுன்னு தெரியல. வரட்டே இன்னைக்கு வச்சுக்கிறேன். கமலி, கமலிமா எங்க போனா? ஓ, இங்கதான் இருக்கியா? என் மேலதான் தப்பு கமலி. இப்ப என்ன படுக்கணுமா? வேலைக்கு போக வக்கம சரியில்ல. வந்துடுறா நைட்டு 10 மணி ஆனா தாப்பா போடுறதுக்கு. அப்படி என்ன குடும்பத்தை காப்பாத்த தெரியாது உனக்கெல்லாம்? நைட் ஆனா மட்டும் கரெக்டா அந்த ஞாபகம் வந்துடுது. உன்னை நம்பி வந்ததுக்கு தெருவுல பிச்சை எடுக்கிறவனை கல்யாணம் பண்ணியிருந்தா கூட நிம்மதியா இருந்திருப்பேன். அன்னைக்கு எங்க வீட்டுல சொன்ன மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணியிருந்தா நான் இங்க வந்து நாயை விட கேவலமா கஷ்டப்பட்டிருக்க மாட்டேன். நீ எல்லாம் ஒரு மனுஷன். உன்னை நம்பி வந்த பாரு, என் புத்திய செருப்பாலே அடிச்சுக்கணும். ஆக மொத்தம் என் வாழ்க்கையை நானே அழிச்சுக்கிட்டேன். இனிமே உன் சுண்டு விரல் என் மேல பட்டா கூட குறுந்து வந்து வாங்கி குடிச்சு செத்துருவேண்டா. இது ஞாபகம் இருக்கட்டும்.
மா வாங்கப்பா. என்னப்பா இந்த நேரத்துல? இந்த வழியா வந்தேன், அதான் உன்னைய பார்த்துட்டு போலான்னு. மாப்பிள, மாமா என்ன மாப்பிள ஒரு மாதிரியா இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா. மாமா ஒரு நிமிஷம். என்னாச்சுமா? மாப்பிள ஒரு மாதிரி இருக்காரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. மாப்பிள கூட ஏதாவது சண்டை போட்டியாமா? மாப்பிள முகமெல்லாம் வாடி இருக்கு. நான் எப்படிப்பா அவர் கூட சண்டை போடுவேன்? அவருக்கு என்ன, அவரு ராஜா மாதிரி இருக்காருப்பா. என்னையும் தங்கம் போல பாத்துக்கிறாருப்பா. எனக்கு ஒண்ணுனா துடிச்சு போயிறாருப்பா. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கப்பா. அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு நான் தான்ப்பா ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். சரிம்மா, நான் கிளம்புறேன். அம்மா வர தனியா இருப்பாம்மா. அப்பா ஏதாவது சாப்பிட்டு போங்கப்பா. இல்லம்மா, இன்னொரு நாள் அம்மா கூட வரும்போது சாப்பிடுறேம்மா. மாப்பிள. மாமா சரி மாப்பிள, அப்ப நான் கிளம்புறேன். சரிங்க மாமா. பார்த்து போங்கப்பா. என்னாச்சுடா மச்சான்? நேற்று ஃபோன் பண்ணா கட் பண்ற. நேற்று என் பொண்டாட்டிக்கு எனக்கு சண்டைடா. இது என்ன புதுசா? டெய்லி நடக்கிறது தான்டா. ஆனந்து, நேற்று திடீர்னு அவங்க அப்பா வந்துட்டாரா. அப்புறம் ஆனால் என் பொண்டாட்டி ஒரு வாரத்தை கூட அவர்கிட்ட என்னை விட்டு கொடுக்கல தெரியுமா. அவளை எவ்வளோ தடவை கஷ்டப்படுத்தியிருக்கேன், மாட்டடிக்கிற மாதிரிலாம் அடிச்சிருக்கேன். ஆனால் அவளை என்னமோ நான் சந்தோஷமாக வச்சுக்கிற மாதிரியே அவங்க அப்பா கிட்ட காட்டிக்கிட்டாடா. அவள் ரொம்ப பாவம்டா மச்சான். அவளை இனிமேல் நல்லா பார்த்துக்கணும்டா. ரொம்ப தப்பு பண்ணிட்டேன்டா. இனிமேலாவது ஒழுங்காக வேலைக்கு போகணும்டா. அவளை நல்லா பார்த்துக்கணும். பாவம்டா அவ. மச்சான், உன்னை பத்தி எல்லாருக்குமே தெரியுமேடா. உன்னை நம்பி யாரா வேலை கொடுப்பா? உண்மையை சொல்லி வேலை தேடுறேன்டா. எவன் கொடுக்குறானா அங்கே போய் சேர்ந்துக்கிறேன். சரிடா, அவள் தனியாக இருக்கா, நான் கிளம்புறேன். சரிடா மச்சான், போய் பாரு. ஏன்டா அப்படி பண்ண? எதுக்கு அப்படி பண்ண? ஐயோ, எல்லாமே போச்சு. நான் உனக்கு என்னடா பாவம் பண்ண? நீ எல்லாம் ஒரு மனுஷனா? சீ, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையாடா? ஐயோ, நான் தான் உன்னை கல்யாணம் பண்ண பாவத்துக்கு தினம் தினம் சாகுறேன்னா, அந்த பச்சை சிசு உன்னை என்னடா பண்ணுச்சு? அதை போய் கொண்டுட்டி அநியாயமா? நீ எல்லாம் நல்லா இருப்பியா? நாசமா போயிடுவடா. கமலி, கமலி, ஒரு நிமிஷம். கமலி, கமலி, எத்தனை பேர் இந்த உலகத்துல புள்ள தரிக்காம இருக்காங்க தெரியுமாடா உனக்கு? எத்தனை பொண்ணுங்க கல்யாணம் ஆகி புள்ள இல்லாம மலடின்னு பேர் வாங்குறாங்க தெரியுமாடா உனக்கு? சத்து மாத்திரம் தானடா வாங்கி கொடுத்த? உசுரோட மதிப்பு தெரியுமாடா உனக்கு? இங்க வாடாமா. நம்ம நல்லதுக்காக தான்மா பண்ணேன். நம்மளே இவ்வளோ கஷ்டப்படுறோம், நமக்கு பிள்ளையும் பிறந்து அதுவும் கஷ்டப்படணுமான்னு தான் பண்ணிட்டேன். நினைச்சிருமா? கையெடு. நான் தான் தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சுக்குமா. கைய விடுடா. இல்ல, நான் போறேன். இதுக்கு மேல உன் கூட வாழ முடியாது. என்னை விட்டு நான் போறேன். போதுமா? நான் போறேன். கைய விடு. உங்கள் அப்பா அம்மா உன்னை எப்படி பார்த்துட்டாங்கலாம் எனக்கு தெரியாது. ஆனால் எனக்காக அவங்க எல்லாரையும் விட்டுட்டு வந்துட்ட. உன்னை எப்போதுமே கஷ்டப்படுத்த மாட்டேன் கமலி. உன்னை என்னைக்குமே நான் அழ வைக்க மாட்டேன்டி.
அம்மா அம்மா ஏண்டி நாய, என் தம்பி வேணான்னு சொல்லிட்டு தானே கண்டவனோட ஓடி போன. இப்ப எதுக்குடி என் வீட்டு வாசல்ல வந்து நிக்கிற? வெக்கமல்ல உனக்கு? வெளியில போடி, முதல்ல வெளியில போடி. எவ்வளவு தைரியம் இருந்தா என் வீட்டு வாசப்படி வரைக்கும் வந்திருக்க. வெளியில போடி முதல்ல. ஒரு நிமிஷம் இரு மங்களம். யோ நிறுத்தியா? உன்னோட யோகித மசர் எனக்கு தெரியாது. ஏதாவது குறுக்க பேசுன, உள்ள ரேஷன் கடையில இருந்து 5 லிட்டர் மண்ணெண்ணெய் வாங்கி வச்சிருக்க. எடுத்து ஊத்தி கொளுத்திட்டு செத்து போயிருவேன். அம்மா மன்னிச்சிருங்கம்மா. வா கமலி, நல்லா இருக்கிறியா? மன்னிச்சிடுங்க மாமா. பரவாயில்ல கமலி, என்னை பிடிக்கலன்னு முன்னாடியே சொல்லியிருந்தா கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருக்க மாட்டல்ல. கடைசி நேரத்தில் நீ லவ் பண்ண பையன் கூட ஓடி போயிட்ட. அதுக்கப்புறம் என்னால் ஊரில் தலகாட்ட முடியல தெரியுமா? எல்லாரும் ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க. நீ இந்த மூஞ்ச பிடிக்காம தான் ஓடி போயிட்டேன்னு என்ன ஒரு மாதிரியே பேசுகிறாங்க. அப்பவே செத்தரலான்னு நினைச்சேன். ஆனா உன்னை யாரும் தப்பா நினைச்சிடக்கூடாதுன்னு உசுரை கையில புடிச்சிட்டு இருந்தேன். கேட்டியாடி? என்ன சொல்றான்னு கேட்டியாடி? இவனை ஏமாத்துறதுக்கு எப்படி உனக்கு மனசு வந்தது? நீ எல்லாம் நல்லா இருப்பியாடி? நாசமா போயிருவடி. டேய் நிறுத்துடி. நாம பெத்த பொண்ணு ஒருத்தனோட ஓடி போயிட்டா, அதுக்காக நாம பெத்த பிள்ளை இல்லைன்னு ஆயிருமா? நீ போமா உள்ள. நான் பேசுறது மட்டும் இங்க யாரும் கேட்காதீங்க. அவளை விடுமா. என்னமோ பண்ணி நீ உள்ள வாமா. என்னாச்சுமா? அப்பா, உங்க எல்லாரையும் ஏமாத்திட்டு போனதுக்கு எனக்கு நானே ஏமாந்து வந்து நிக்கிறேன்ப்பா. என்னம்மா சொல்ற? அவன் வேலைக்கே போக மாட்டான்ப்பா. ஊரை ஃபுல்லா கடன் வாங்கி வச்சுட்டு கடங்காரங்க எல்லாம் வீட்டு வாசல்ல வந்து கேவலமா கேக்குறாங்கப்பா. என்னால அங்க இருக்க முடியலப்பா. அதான்ப்பா இங்க வந்துட்டு. சரி விடு, பாத்துக்கலாமா. அதான் நான் அன்னைக்கே சொன்னேனே, யாராவது என் பேச்ச கேட்டீங்களா? எப்பவுமே ஒரே சண்டையாவே இருக்குப்பா. நிம்மதியாவே இருக்க முடியல. அம்மா என்ன மன்னிச்சிடுமா. உங்க எல்லாரையும் உசுரோட கொண்டுட்டு போன பாவத்துக்கு இன்னைக்கு நான் ஒரு உசுரே கொண்டுட்டு வந்து நிக்கிறேம்மா. என்னங்களா? என்னாச்சுமா? ஆமாப்பா. ஏன் அப்படி பண்ண? எதுக்கு அப்படி பண்ண? அந்த பச்சை சிசு உன்னை என்னடா பண்ணுச்சு? அத போய் கொண்டுட்டி அநியாயமா. சத்த மாத்திரம் தானடா வாங்கி கொடுத்த. உசுரோட மதிப்பு தெரியுமாடா உனக்கு? நமக்கு பிள்ளையும் பிறந்து அதுவும் கஷ்டப்படுமான்னு தான் பண்ணிட்டேன். அவனால புள்ளைய வளர்க்க முடியாதுன்னு மாத்திரை வாங்கி கொடுத்து கருவை களைச்சிட்டாமா. என்னடி சொல்ற? ஐயோ, நம்ம குடும்ப வாரிசையே அழிச்சிட்டாங்க. நான் அப்பவே சொன்னேனே, அவன் யாரு என்னன்னு தெரியாது, அவனை நம்பி போவாதேன்னு. கேட்டியா? கேட்டீங்களா? இப்ப வந்து நிக்கிறாளே. அவன் இனிமேல் எனக்கு வேணாம்ப்பா. இனிமே அவன் கூட நான் இருக்க மாட்டேன்ப்பா. அவன் வேணான்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன்ப்பா. இனிமே உங்க கூடவே இருந்துறேன்ப்பா. என்ன போன்னு சொல்லாதம்மா. இத சும்மா விடக்கூடாதுங்க. வாங்க நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம். ஹலோ ஐயா, போலீஸ் ஸ்டேஷனுங்களா? கமலி, கமலி வா கமலி வெளியே. கமலி மாமா வர சொல்லுங்க மாமா அவளை வெளியே. என்னை மன்னிச்சுக்கம்மா. அம்மா கமலி. ஏண்டா நாய, என் பொண்ணு வாழ்க்கை நாசம் பண்ணிட்டு இங்க எதுக்குடா வந்த? அவளையும் கொண்டுட்டு போயிடலான்னு வந்தியா? அவளையும் கொண்டுட்டு போயிடலான்னு வந்தியா? அத்தை,
என் பொண்டாட்டியை வர சொல்லுங்க, அவகிட்ட நான் பேசுறோம். ஏய், புள்ள பெத்து வளர்க்க துப்பு இல்லாத உனக்கெல்லாம் எதுக்குடா கல்யாணம்? அநியாயமா என் புள்ள வாழ்க்கையை அழிச்சது மட்டும் இல்லாம அவ வயித்துல வளர்ற புள்ளையே வர கொண்டிருக்கியாடா. இவன் என்னடி பேசுற? ஊரை கொட்டி பஞ்சாயத்து வை போண்டி. கமலி, கமலி இங்க வாமா, மன்னிச்சிருமா, தப்பு பண்ணிட்டமா, வாமா. தேவையில்லாத பிரச்சனை பண்ணாத, கிளம்பு நீ. கமலி, ஏய் வெளியே வாடி. அவளை எங்கடா கூப்பிடுற நீனே? உன்னே சொல்லி குத்தல்ல. அப்பவே உங்க அப்பா உங்க அம்மாவுக்கு இந்த மாதிரி மாத்திரையை வாங்கி கொடுத்திருந்த உடனே கருவிலிய காத்திருந்தா நீ இந்த மாதிரி வளர்ந்து வந்து என் பொண்ணு வாழ்க்கையை அழிச்சிருக்க மாட்டடா. வம்சம் வளராமையே பண்ணிட்டியாடா. நீ எல்லாம் நல்லா இருப்பியாடா? நாசமா போயிருவடா. அத்தை, நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். என் பொண்டாட்டியை என் கூட அனுப்பிச்சு வைங்க அத்தை. உன்னையெல்லாம் சும்மா விடுற மாதிரி இல்லடா. அட போய்யா, உன்னையெல்லாம் என்னமோ நினைச்ச. என் வீட்டுக்கும் தெரியாம ஊருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா உன் வீட்டுக்கு வந்து உன்னையும் என் பிள்ளையும் பார்த்தோம் பாத்தியா? அதுக்கு வச்சு செஞ்சிட்டேல ஐயா, வச்சு செஞ்சிட்டேல. டேய், என் பொண்ணோட வாழ்க்கையை நீ நாசம் பண்ணிட்டேலடா. உன்னை சும்மா விட மாட்டேன்டா. உன்னை நம்பி தானடா என் பொண்ணு உன் பின்னாடி வந்தா. அவ வாழ்க்கையை நாசம் பண்றதுக்கு உனக்கு எப்படிடா மனசு வந்தது? ராஜா, நான் தான் சார். கம்ப்ளைண்ட் கொடுத்தது நீ தானே? ஆமா சார். யாரு கருக்கலைக்க மாத்திரை கொடுத்தது? இவன்தாயா என் பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டா. மாத்திரை கொடுத்தவன் எந்த கடையில மாத்திரை போயிட்டீங்களா? ஏறா வண்டி வந்து மாத்திரை வாங்கின கடையை காட்டுறேன். கமலி, கமலி போலீஸ் கூட்டு போறாங்க. கமலி அத்தை, ஏய், இங்கதான் மாத்திரை வாங்கினியா? ஆமா சார். சார் என்ன சார் ஆச்சு? நீ தான் ஊர்ல இருக்க பொண்ணுங்களுக்குலாம் கருக்கலைக்கிற மாத்திரை கொடுக்குறியா? சார் 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 சத்தியமா அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை சார். கான்ஸ்டபிள், இவன்ட்ட என்ன பேச்சு? தூக்கி வண்டியில ஏத்து. ஏய் போ, ஏய் வாடா வெளியே. சார் வாடா. இருங்க சார், இருங்க சார், வரேன் சார், வரேன் சார், வரேன் சார், நானே வரேன் சார். ஏறா, மெடிக்கல் ஷாப் வச்சுக்கிட்டு பண்ற வேலையை பாரு. உட்கார்றா. ஏற்ற சார். கமலி, நீ இல்லாம என்னால ஒரு நாள் கூட வாழ முடியலம்மா. செத்துடலாம் போல இருக்குமா. நான் பண்ணது மன்னிக்க முடியாத தப்புதாம்மா. ஏம்மா, நீ என்ன சொல்றியோ நான் கேட்கிறேம்மா. தயவு செஞ்சு திரும்பி வாமா. மச்சான் சாரிடா மச்சான், சாரி. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுடா. பரவாயில்லடா. ஓனர் ஊருக்கு போயிருக்காரா, இன்னும் 2 நாள்ல வந்துருவாரா. சரி மச்சான். அதுக்கப்புறம் அவர்கிட்ட பேசி வேலை வாங்கி கொடுத்துட்றேன்டா. சரிடா. சாரிடா. டேய் மச்சான், இதை செலவுக்கு வச்சுக்கோடா. எங்கடா தங்குறது? மச்சான், இங்கே எங்கேயாச்சும் அட்ஜஸ்ட் பண்ணி தங்கிக்கோடா. டேய், எனக்கு வேலைக்கு டைம் ஆயிடுச்சுடா, நான் கிளம்புறேன். பாய்டா. சொன்னா கேளுடா மச்சான், அவனை நம்பிலாம் போவாதடா, இங்கே எதனா வேலை பார்க்கலாம். கல்யாணமெல்லாம் நல்லா பெருசா பண்ணணும்டா. அப்புறம் இந்த சொந்தக்காரங்களுக்கெல்லாம் அதிகமாக சொல்ல வேணாம். ஏங்கா? நான் சொல்கிறத மட்டும் செய். இந்த பந்தை போடுறது, இந்த மைக் செட்டு மசரெல்லாம் கட்டுறது, இதெல்லாம் வேணாம். கோயிலுக்கு போகிறோமா, தாலியை கட்டிட்டு கூட்டிகிட்டு வந்துக்கிட்டே இருக்கும். சரிக்கா. அண்ணே, வேலை ஏதாவது கிடைக்குமாண்ணே? வேலைலாம் எதுவும் இல்லைப்பா. இல்லைண்ணே, நான் நல்லா வேலை பார்ப்பேண்ணே. வேலைலாம் எதுவும் இல்லை பிரதர், போங்க கிளம்புங்க. சார், வேலை ஏதாவது கிடைக்குமா சார்?
வேலைலாம் இல்லை, போ போ வெளியே போ. வந்துடுறான் என் ஊர்லேருந்து மஞ்சள் போய் தூக்கிட்டு. ஏன்டா கூப்பிட வர இவ்வளவு நேரம்? தூங்கிட்டேன்டி. என் ஃப்ரெண்டோட வளகாப்புக்கு போயிருந்தேன்ல, ஆமா. கை நிறைய வளையல் போட்டிருந்தா தெரியுமா? கலர் கலரா அழகா இருந்துச்சு. வளகாப்புனா வளையல் தானடி போடுவாங்க. அப்ப எனக்கும் நீ போடுவல்ல? ம். அப்புறம் தயிர் சாதம், சாம்பார் சாதம், புளி சாதம், தக்காளி சாதம் அப்படி இப்படின்னு தடபுடலா செஞ்சிருந்தாங்க தெரியுமா? எனக்கு மட்டும் நீ அப்படி பண்ணல, அப்புறம் நான் அடுத்த புள்ளைய பெத்துக்க மாட்டேன். ஏய் வாடி, வளகாப்பு தானே, வா. அண்ணா எவ்வளோண்ணா? 100 ரூபா தம்பி. யார் இவன் நம்ம வீட்டு வாசல்ல படுத்திருக்கான்? டேய், யாரா நீ இங்க வந்து படுத்திருக்க? எந்திரா கமலி. என்னப்பா, கால் ரொம்ப வலிக்குதா? ஆமாடி. வேலை கஷ்டமா இருந்தா சொல்லுடா, இனிமே போக வேண்டாம். நான் வேலைக்கு போகாம எப்படி கமலி? நான் போறேன்டா. என்னடி சொல்ற? ஏன், புருஷன் தான் வேலைக்கு போய் பொண்டாட்டிக்கு சோறு போடணுமா என்ன? பொண்டாட்டியும் வேலைக்கு போய் புருஷனை காப்பாத்தலாம். ஓ, நீங்க அப்படி வர்றீங்க. இங்க வா. டேய், எந்திராங்கற வந்துறானுங்க டெய்லி ஒருத்தன் கொட்டா போடுறதுக்கு. வாங்க வருவேன். இங்க வாடா. என்னது டேயா? ஆமாடா, உன் புள்ளைய தானே வயித்துல சுமந்துட்டு இருக்க. ஆமா. புள்ள நல்ல ஹெல்த்தியா வளரணும்ல. ஆமாடி. அதுக்கு நான் டைம்க்கு சாப்பிடணும்ல. அப்ப போய் தோசை சுட்டு எடுத்துட்டு வா போ. வர வர உனக்கு திமிரு அதிகமாயிடுச்சுடி. போ போ எடுத்துட்டு வா போ. போய் எடுத்துட்டு வாடா. ஊட்டி விடுறா. இந்தாங்க.
உன்னை நம்பி வந்ததுக்கு தெருவுல பிச்சை எடுக்கிறவன கல்யாணம் பண்ணியிருந்தா கூட நிம்மதியா இருந்திருப்பேன். புள்ள பெத்து வளர்க்க துப்பு இல்லாத உனக்கெல்லாம் எதுக்குடா கல்யாணம்? அவ வயித்துல வளர்ற புள்ளையே வர கொண்டிருக்கியாடா? மன்னிச்சிரு கமலி, மன்னிச்சு. அம்மா, என்னடியாச்சு? என்னமாச்சு? என்னன்னு தெரியலம்மா, ஒரு மாதிரி படபடன்னு வருது. ஒரு நிமிஷம் இரு. இந்தம்மா தண்ணிய குடி. ஏய் என்னடா பண்ற? அண்ணே ரொம்ப தண்ணி தாங்க, அதானே குடிச்சிட்டேன். குடி. அம்மா, என்னன்னு தெரியலம்மா, ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி இருக்குமா. சரி ஹாஸ்பிட்டல் போலாமா? சரி வா. எந்த ஊர் அண்ணி? அண்ணே திருச்சிண்ணே. திருச்சியா? திருச்சியிலேருந்து இங்கே எங்கடா வந்த? டேய் ஏன் அழுகுற? வாழ்க்கையை தொலைச்சிட்டு வேலை தேடி வந்தானே. சத்து மாத்திரம் தானடா வாங்கி கொடுத்த? உசுரோட மதிப்பு தெரியுமாடா உனக்கு? அந்த பச்சை சிசு உன்னை என்னடா பண்ணுச்சு? அத போய் கொன்னுட்டே அநியாயமா. ஐயோ, நம்ம குடும்ப வாரிசையே அழிச்சிட்டாங்க. வாங்க நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம். யாரு கருகலைக்க மாத்திரை கொடுத்தது? இவன்தாயா என் பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டா. உனக்கெல்லாம் வேண்டாம் மாத்திரை கொடுத்தவன். எந்த கடையில மாத்திரை போயிட்டீங்களா? மெடிக்கல் ஷாப் வச்சுக்கிட்டு பண்ற வேலையை பாரு. உட்கார்றா. டேய் போலீஸ்ல இருந்து தப்பிச்சு வந்துட்டியாடா? அப்ப அங்க போலீஸ் உன்னை தேடுதா? சார் ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளுங்க சார். பேசாம வாடா சார். ஒரே ஒரு நிமிஷம் கேளுங்க சார். சார் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். கான்ஸ்டபிள் வண்டி பாட்டு. ஓ கான்ஸ்டபிள் வண்டி பாட்டியா? ஏதோ சொல்ல வரேன் சார். என்ன சொல்லணும் சொல்லு சார். இவன் என் பக்கத்துல தான் சார் இருக்கான். இவனுக்கு முன்னாடி எப்போ பார்த்தாலும் ஒரே சண்டையாவே இருக்கும் சார். ஒரு நாள் என் கடைக்கு வந்து கருகலைக்கிற மாத்திரை கேட்டான் சார். நான் இல்லைன்னு சொல்லி துரத்தி விட்டேன் சார். ஆனா போதையை போட்டு வந்து என் கடையை உடைக்க ஆரம்பிச்சிட்டான் சார். அதனால வேற வழி இல்லாம என்ன பண்றேன்னு தெரியாம விட்டமின் மாத்திரை தான் சார் கொடுத்தேன். ஆனா அது கர்ப்பம் கலைக்கிற மாத்திரை இல்ல சார். நீ சொல்றது உண்மையாடா? சத்தியமா அது விட்டமின் மாத்திரை தான் சார். எதுவும் மாற்றா இருக்க கூடாது. நாங்க எப்ப என்கொயரி கூப்பிட்டாலும் வரணும். சரியா? கண்டிப்பா வரோம் சார். சரி போ. தேங்க்ஸ் சார். ஏய் நீ எங்கடா போற? சார் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் சார். அவளுக்காக நான் சாகிற அளவு கூட வந்துட்டேன் சார். நீங்கள் தான் சார் எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும் ப்ளீஸ் சார். தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் சார். என் பொண்டாட்டி கூட சார். போடா கான்ஸ்டபிள், அவன் வீட்டுக்கு வண்டியை விடுங்க. போடா போ. சார் நான் பார்த்துக்கிறேன். போடா பார்த்துக்கிறேன் சார். எப்படியாவது சேர்த்து வைங்க சார். ஏய் பேசாம உட்கார்ற. பண்றதெல்லாம் பண்ணிட்டு மன்னிப்பு வேற. சார் ப்ளீஸ் சார், என் பொண்டாட்டி கூட சேர்த்து வைங்க சார். கூப்பிடுறா. கமலி, நீங்க யாரு? பொண்ணோட அப்பா சார். உன் ஒய்ஃபை கூப்பிடுறா. கமலி வாமா. ஏமா நீ தான் அவன் ஒய்ஃபா? ஆமா சார். இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவன் மெடிக்கலில் போய் கருகலப்பு மாத்திரை தான் கேட்டிருக்கான். ஆனால் ஓ நல்ல நேரம் மெடிக்கல்காரன் வைட்டமின் மாத்திரையே கொடுத்துட்டான். அதனால உன் குழந்தைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அவளை நல்ல முறையில் நான் வாழ வைக்கிறேன். இனிமே நான் தெரிஞ்சிருக்கிறேன். எனக்கு அவ தான் வேணும் அப்படின்னு உன் மேலே உயிராக இருக்கான். எதுவும் ஆகாமல் பார்த்துக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஐயா நீங்களும் யோசிச்சு பாருங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை. நல்ல பையன் தான். இந்த பாருமா நல்லா பார்த்துக்குவான். ஏற்றுக்க.
எதா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன், நீ ஒன்றும் பயப்படாத. ஏதாவது அவன்கிட்ட பிரச்சனை பண்ணானா என்கிட்ட சொல்லு, முட்டிக்கு முட்டி தட்டி அவனை உள்ளுக்கு போட்டுறேன். சரியா ஐயா? வரட்டுங்களா? டேய், இனிமே திருந்தி ஒழுங்கா நல்லா வாழணும், சரியா? சரிங்க சார். ஏய் போடா, இனிமேலும் அது ஒழுங்காரு. கமலி, நான் தப்பு பண்ணிட்டேன் கமலி, என்னை மன்னிச்சிரு கமலி. கமலி, நீ இல்லாமல் என்னால் ஒரு நாள் கூட இருக்க முடியல கமலி. தயவு செஞ்சு வீட்டுக்கு வா கமலி. கமலி, ஏமா ஏமா முடியலம்மா, வாமா. ஏமா ஏமா, நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேம்மா, என்னை மன்னிச்சுக்கம்மா. சைக்கோ வாடா நீ. கருவ கலைக்கிறதுக்கு போய் மாத்திரை கேட்டிருக்க. உனக்கெல்லாம் எங்க தெரிய போகுது? குழந்தை இல்லாத என்ன மாதிரி ஆளுக்கு தான் அதோட வலி என்னன்னு தெரியும். உனக்கு போய் தண்ணி கொடுத்தேன் பாரு, அதுதான் நான் பிறந்ததிலிருந்து பண்ண பெரிய பாவம். டாக்டர். வாங்க, பேஷண்ட் மட்டும் உள்ள வாங்க. சரிம்மா, இப்போ சொல்லுங்கம்மா. என்னன்னு தெரியல டாக்டர், ஒரு மாதிரி படபடன்னு வந்து மயக்கம் வந்துகிட்டே இருக்கு டாக்டர். கையை கொடுங்க. பிரெக்னெண்டா இருக்கீங்களாம்மா? ஆமா டாக்டர். நான் தான் லாஸ்ட் செக்அப் வந்திருந்தப்பவே உங்க ஹஸ்பண்ட் கிட்ட ரொம்ப டீட்டெயிலா சொல்லியிருந்தேனே. என்ன டாக்டர் சொன்னீங்க? மா, உங்களுக்கு குழந்தை கர்ப்பப்பையில தங்கலம்மா, கர்ப்ப குழாயில தங்கியிருக்கு. இதை எக்டோபிக் பிரெக்னன்சின்னு சொல்லுவாங்க. அதையும் மீறி இந்த குழந்தை வளர்ந்தா நீங்க இறந்துருவீங்கன்னு உங்க ஹஸ்பண்ட் கிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தேன். நான் பாத்துக்கிறேன்னு சொன்னாரு, ஆனா எப்படி இந்த குழந்தை வளர்ந்துச்சுன்னு தெரியல. டாக்டர், உள்ள ஒரு பேஷண்ட் பிரசவ வலியில துடிக்கிறாங்க. ஒரு நிமிஷம் வந்துடுறேன். டேய், நீ உன் பொண்டாட்டிய இவ்வளவு லவ் பண்றியாடா? கண்டிப்பா ஒரு நாள் அவ உன்னை புரிஞ்சுக்குவாடா. நீ அங்கிருந்து இங்க வந்து வேலை தேடுறதுக்கு பேசாம திருச்சியிலேயே ஏதாவது வேலை தேடலாம்ல. ஊருக்கு போற காசு இருக்கா? வா, உன்னை நான் பஸ் ஏற்றி விடுறேன், வா. குழந்தை பிறந்தா என்ன மறந்துடுவே இல்ல? பொடி லூசு, குழந்தை முக்கியமா நீ முக்கியமானு வந்தா நீ தான் முக்கியம், குழந்தையே வேணான்னு சொல்லிடுவேன்டி. போன ஒரு நிமிஷம் கூட. ஹலோ. உன்னை முதல்ல பார்த்தப்ப ஏதோ தெருவில் சுத்துற பொறுக்கி மாதிரி இருந்தடா. அப்படியே கல்லை தூக்கி உன் மூஞ்சி மேல அடிக்கணும்னு தோணுச்சு. ஆனா அப்படிப்பட்ட பொறுக்கி எப்படி மெல்ல மெல்ல என் மனசுக்குள்ள வந்தானே தெரியல. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல அந்த மூஞ்சியை பார்க்காம ஒரு நாள் கூட என்னால இருக்க முடியல. என் கண்ணுக்கு தினம் தினம் நீ புதுசா தெரிஞ்ச.
நீ நம்புறியோ இல்லையோ, நீ அழகன் தாண்டா. என் வாழ்க்கையிலே மறக்க முடியாத நாட்கள் உன் கூட இருந்தது தாண்டா. சிரிப்பை தவிர வேற எந்த எமோஷனையும் எனக்கு தந்ததில்லை தெரியுமா? நம்ம காதலுக்கு அப்புறம் நம்ம கல்யாணம் இதை விட நல்லா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா நமக்கு இப்ப கல்யாணம் ஆச்சோ, அப்பவே உன்னை கொஞ்சம் கொஞ்சமா வெறுக்க ஆரம்பிச்சேன். கல்யாணம் ஆன கொஞ்ச நாள்லயே உனக்குள்ள காதலே இல்லைன்னு தோணுச்சு. எனக்குள்ள இருந்த காதலையும் நீ அழிச்சிடுவியோன்னு உன்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிச்சேன். ஆனா அதையெல்லாம் பொய்யாக்கி என்னை இப்படி காதலிச்சிருக்கியேடா. என் தப்பெல்லாம் உணர்ந்து உன்கிட்ட மன்னிப்பு கேட்க வந்தா என்ன மன்னிக்கவே மாட்டேன்னு இப்படி ஆடம் பிடிச்சு படுத்திருக்கியேடா. இங்க ஏண்டா வந்த? உனக்கு ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி கனவு கண்டனா, அதான் மனசு கேட்கல, உடனே ஓடி வந்துட்டேன். யாரு நீ? நீ 12 மணிக்கு மேல எந்த நினைப்புல வந்திருப்பேன்னு எனக்கு தெரியாது. ஏய், சத்தியமா தாண்டி சொல்றேன். அப்ப எனக்கு உண்மையாவே ஆக்சிடென்ட் ஆயிருந்துச்சுன்னா செத்துருவேன். தயவு செஞ்சு அழுதுறாத, சத்தியமா செத்துருவேன்டி. நான் அழ மாட்டேன்டா, நான் அழ மாட்டேன். ஹலோ. ஏய், எங்கடி போய் தொலைஞ்ச இவ்வளவு நேரமா? ஆளைய காணோம். அம்மா மன்னிச்சிடுங்கம்மா, அவரை தனியா விட்டுட்டு வந்துட்டேன். அதான் அவரை பார்க்கலான்னு வந்தம்மா. உன் புருஷனை பார்க்காதான் என் புருஷன் உனக்கு சம்பளம் தரானா? அம்மா இதோ கிளம்பிட்டம்மா. எப்ப பார்த்தாலும் இதே எல்லவா போச்சு. நாய் பாத்ரூம் போயிடுச்சு, சீக்கிரம் வந்து கிளீன் பண்ணு. எப்ப வருவ? அம்மா இதோ 10 நிமிஷத்துக்குள்ள வந்துடுறேம்மா. இன்னும் 10 நிமிஷத்துக்குள்ள நீ வேலைக்கு வரல, இனிமே வராத. மா வந்துடுறேம்மா. நில்லு. சொல்லுங்கண்ணே. எது அண்ணாவா? நான் உனக்கு அண்ணாவா? வீட்டு வாடகை கொடுத்து 3 மாசம் ஆகுது. என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? ஃபோன் பண்ணாலும் எடுக்கிறது இல்ல. சீக்கிரமா கொடுத்துட்றேண்ணே. எப்போ? உன் புருஷன் செத்ததுக்கு அப்புறமா? உன்னை பார்த்தாலும் பாவமாக தான் இருக்கு. அவன் வேற படுத்த படிக்கா இருக்கான். வேணும்னா இன்னைக்கு நைட் வந்து. டேய், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன மரியாதை கெட்டுரும். உன் வாடகை காசு தானே இந்த மாசம் முடியறதுக்குள்ள கொடுத்துறேன்டா. கமலி, ஒரு நிமிஷம் நில்றி. எங்கடி இவ்வளோ வேகமா வேலைக்கு கிளம்பிட்டியா? ஆமாக்கா. ஏண்டி இன்னும் எத்தனை நாளைக்குடி அவனை கட்டிட்டு அழ போற? ஏங்கா இப்படி சொல்றீங்க? ஆமாடி, உன் வாழ்க்கையை நீயே கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிட்டு இருக்க. நான் சொல்கிறத கேளு, அவனை விட்டுட்டு வந்துடு. உன் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். அவன் இருக்கிற வரைக்கும் தான்க்கா என் வாழ்க்கையே. ஒருவேளை அவன் என் வாழ்க்கையில இல்லைன்னா அன்னைக்கு நான் இறந்திருப்பேன். இல்லடி, நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்க வேலையை மட்டும் நீங்க பாருங்க.
கமலி, மாமா வாங்க மாமா, வாங்கம்மா. நல்லா இருக்கிறியாம்மா? நல்லா இருக்கியாம்மா? எப்படிம்மா இருக்க? மா எனக்கு என்னம்மா குறைச்ச? நான் நல்லா இருக்கேம்மா. மா டீ காஃபி ஏதாவது சாப்பிட்றியாம்மா? வீட்ல எல்லாம் எதுவும் போட வேணாம். டேய், பக்கத்தில் தானே டீ கடை இருக்கு, போய் பார்சல் வாங்கிட்டு வாப்போம். ம், சரிங்கக்கா. இப்படி உட்காருமா. நான் என்ன பாவம் பண்ணனோ தெரியல. என் பொண்ணை நல்ல ஒரு இடத்துல வாழ வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். மா, என் கண்ணு முன்னாடியே நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறத என்னால் பார்க்க முடியலம்மா. மா நீ ஆசைப்பட்டு தானே அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிட்ட. உன்னை என்ன அப்பா அரண்மனையிலையா தங்க வச்சு பார்த்துக்கிறாரு? ஆனா நீயும் அடிக்கடி ஒன்று சொல்லுவிய, ஞாபகம் இருக்கா? என் புருஷன் என்ன ராணி மாதிரி பார்த்துப்பாண்டின்னு. அப்படிதாம்மா நாங்களும். அவருதான் ராஜா, நான் தான் ராணி. நீ வேணா பாரு, கூடிய சீக்கிரம் எங்க அரண்மனை கட்டுறோம். அக்கா, நீ தாங்க அவளை நினச்சி கவலைப்படுற. நான் தான் வரும்போது உங்கள்கிட்ட சொன்னேன்ல, கமலி எங்கே இருந்தாலும் சந்தோஷமா இருப்பா. ஏன்னா அவள் குணம் அப்படிக்கா. சின்ன வயசுல இருந்து என் மாமா தான் என்னை கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்கு. கமலி, மாமாவுக்கு அடுத்த மாதம் கல்யாணம் வச்சிருக்கிறேன். உன்னையும் புருஷனையும் சேர்த்து அழைக்கலான்னு தான் வந்தோம். ஆனால் மாமா நீ தைரியமா போ. நீ வேணா பாரு, உன் கல்யாணத்துல என் புருஷன் தான் ஓடி ஆடி வேலை பார்ப்பாரு. என்னங்க, நான் சொல்றது கேட்டுச்சுல்ல? நாம 2 பேரும் சேர்ந்து தான் என் மாமா கல்யாணத்துக்கு போறோம். மா நீ கவலைப்படாம போ. நானும் என் புருஷனும் கண்டிப்பா கல்யாணத்துக்கு வந்துருவோம்மா. சரிம்மா, இந்தா. அப்ப நீங்க? நீ குடிமா. சரி, வரேன் கமலி. போயிட்டு வரமா. சரிம்மா. என்னங்க, உங்களை நம்பிதான் வாக்கு கொடுத்துருக்கேன். எழுந்திருச்சிருவீங்கல்ல? மா, உங்களுக்கு குழந்தை கர்ப்பப்பையில தங்கலம்மா, கர்ப்ப குழாயில தங்கியிருக்கு. அதையும் மீறி இந்த குழந்தை வளர்ந்தா நீங்க இறந்துருவீங்கன்னு உங்க ஹஸ்பண்ட் கிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தேன். என்னங்க, வயிறு ரொம்ப வலிக்குதுங்க. என்னங்க, என்னங்க முடியலங்க. எழுந்துருங்க. என்னங்க, என்னங்க முடியலங்க. என்னங்க, கமலி, வாழ்க்கையில் அவர் பார்க்காத கஷ்டமே இல்லக்கா. ரொம்ப வேதனையை அனுபவிச்சுட்டு இருந்தாரு. அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே கொண்டு வரவே 5 வருஷம் ஆச்சு. சரி விடுக்கா, நானும் உங்களை ரொம்ப நேரமா உட்கார வச்சு என் கதையை சொல்லி உங்களை கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன். இப்போ தம்பி எங்கம்மா போயிருக்கு? அக்கா ஒரு நிமிஷக்கா.
இல்லக்கா, அதான் கல்லறைக்கு போயிருக்காரு. ஏண்டா கொலகாரன் நாயே, என் பொண்ணை கொன்னுட்டு நீ மட்டும் நிம்மதியா இருக்கல்ல? நான் உன் வாழ்க்கைய அழிக்காம விட மாட்டேன்டா. கடைசியில எனக்கு ஒரு கொல்லி கூட உடைக்க கூட என் பொண்ணு இல்லாம பண்ணிட்டல. அத்தை, இனிமே உன் வாழ்க்கையில சந்திக்கிற ஒவ்வொரு நொடியும் மரண வேதனையை தாண்டா அனுபவிக்க போற. அனுபவிக்க வைக்கிறேன்டா. அண்ணா, யாருடா அண்ணன்? கொலகார நாய எங்க வைத்திருச்செல்லாம் உன்னை சும்மா விடாதுடா. கமலி, நீ ஏமா இங்க வந்த? இங்கெல்லாம் வரக்கூடாது தங்கம், நீ போ. சித்தப்பா அங்க நிக்கிறாங்க கமலி, நீ போ. போ கமலி. அப்பா நீங்க வந்தாதான் நான் போவேன். அடம் பிடிக்க கூடாது கமலி. அப்பா நீங்க வாங்கப்பா. எழுதி வச்சுக்க, இன்னைக்கு தாண்டா உனக்கு கடைசி நாள். டேய் வாடா, வாமா போலாம். என் பொண்ணை கொன்னுட்டு நீ மட்டும் நிம்மதியா இருக்கல்ல? எழுதி வச்சுக்க, இன்னைக்கு தாண்டா உனக்கு கடைசி நாள். நான் உன் வாழ்க்கைய அழிக்காம விட மாட்டேன்டா. உங்களுக்குன்னு ஒரு குழந்தை பெத்துக்கலையாமா? எங்களுக்குன்னு ஒரு குழந்தை வந்துச்சுன்னா ஸ்ரீய சரியா வளர்க்க முடியாதுன்னு அவர் குழந்தையே வேணான்னு சொல்லிட்டாருக்கா. அப்புறம் எப்படிமா? தள்ளி தாக்கா படுக்கிறோம். இந்த 5 வருஷத்துல எங்களுக்குள்ள ஒண்ணுமே இல்லக்கா. ஏமா? அவர் இன்னும் கமலியை தாக்கா நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்காரு. கரு டியூப் வெடிச்சு கமலி இறந்தப்போ அங்க நான் தான் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தேன். அப்போ அவர் பட்ட வேதனை இருக்கே, கொஞ்சம் நெஞ்சம் இல்லக்கா, என் நெஞ்சையே ஒரே வச்சிருச்சு. கமலி இறந்ததுக்கு அப்புறம் அந்த அதிர்ச்சியில அவர் 8 மாசம் நடைபெடமா மட்டும்தாக்கா வாழ்ந்துட்டு இருந்தாரு. விட்டிருந்தா செத்துருப்பாருக்கா. எனக்கும் என் ஹஸ்பண்ட் இறந்ததுக்கு அப்புறம் இந்த ஊர்ல என் குழந்தைய வச்சுட்டு ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருந்தேன். போறவ வரவெல்லாம் என்னை பொண்டாட்டியாக்கி காசப்பட்டான். அன்னைக்கு அவருக்கு துணையா நான் இருந்தேன். இப்போ இன்னைக்கு அவர் எனக்கு துணையா இருக்காருக்கா. வாங்க, வெந்நீர் வச்சிருக்கேன், போய் குளிங்க. அம்மா வேலையெல்லாம் முடிஞ்சிச்சுமா, நான் போறேன். சரிக்கா. ஏங்க, என்னாச்சு ஒரு மாதிரி இருக்கீங்க? இன்னைக்கு கல்லறைக்கு கமலி அம்மாவும் ராஜாவும் வந்திருந்தாங்க. ராஜா மகளுக்கு கமலின்னு பேர் வச்சிருந்தாங்க நந்தினி. ஒரு செகண்ட் அப்படியே செத்துட்டேன்டி. கமலி அம்மாவுக்கு என் மேல கொஞ்சம் கூட கோவம் குறையல. விடு மதன, கண்டிப்பா ஒரு நாள் அவங்க உங்களை புரிஞ்சுப்பாங்க. நந்தினி, நானா என் கமலிய கொன்ன? இல்லடா, என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியும்ல. நீ தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காத. நீ ரெஸ்ட் எடு, நான் பாப்பா வரலான்னு பார்த்துட்டு வரேன். ஏய் மச்சான், அங்க பாரு அவன் ஆளோட பொண்ணு. ஏ செல்லக்குட்டி, இங்க வாங்க. சொல்லுங்க அங்கிள். இந்தாங்க சாக்லேட் சாப்பிடுங்க. வேணாம்.
யாருக்கிட்டயும் எதுவுமே வாங்கக்கூடாதுன்னு எங்க அப்பா சொல்லியிருக்காங்க. யாரு அவனா உங்க அப்பன்? உங்க அப்பாலாம் செத்து பல வருஷம் ஆச்சு. இல்ல சாகல, அவங்க தான் என் அப்பா. அதான் நான் தான் சொல்றேன்ல, உங்க அம்மா அவன் தான் உங்க அப்பான்னு சொல்லி உன்னை ஏமாத்திட்டு இருக்காங்க செல்லம். இல்ல அவங்க தான் என் அப்பா. அங்கிள் நீங்க போய் சொல்றீங்க அங்கிள். அவரு தான் என் அப்பா. அப்பாலாம் ஒன்றும் சாகல. ஏண்டி அழுகுற? என்னாச்சு? அம்மா என் அப்பா யாருமா? என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி கேக்குற? இல்லம்மா, அந்த அங்கிள் தான் உங்க அப்பா செத்துட்டான், உனக்கு அப்பா இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப மதனப்பா என் அப்பா இல்லையாம்மா? யாரடி சொன்னது? வா காட்டு. டே மச்சான், வரடா உன் வசந்தம் உள்ள. வட்டும் இன்னைக்கு அவளை நான் எப்படி கரெக்ட் பண்றேன்னு மட்டும் பாரு. யாருடி? இவங்க தான். ஏண்டா உன்னை உங்க அம்மா ஒருத்தனுக்கு தானே பெத்தா? ஏய் என்னடி ஓவரா பேசுற? சாவடிச்சுறேன் உன்னைய. என்ன எகுற? பச்சை பிள்ளைகிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியாது உனக்கு? உன்னையெல்லாம் நான் உண்மையை தானே சொன்னேன். எதுடா உண்மை? எது உண்மை? என்ன மயிர உனக்கு தெரியும்? இனிமே என் பொண்ணை கூப்பிட்டு தேவையில்லாம ஏதாவது பேசுன செருப்பு பிஞ்சிரும் ராஸ்கல். நீ வாமா போலாம். ஏன் ஸ்ரீ, கண்ட நாயெல்லாம் அப்பா பத்தி தப்பா பேசினா அதுக்கு நீ கண்ணை கசக்கிட்டே வருவியா? சரி அங்க போய் உட்காரு. இந்த குடி. பொம்பளை பிள்ளைனா போல்டா இருக்கணும்டா, எதிர்த்து போராடணும். அப்பதான் அவனுங்க எல்லாம் அடங்குவானுங்க. மதனப்பா எங்கம்மா? மேல ரூம்ல இருக்காருடா. அப்பாவை டிஸ்டர்ப் பண்ண கூடாது என்ன? ஏம்மா? இன்னைக்கு கமலி அம்மாவுக்கு நினைவு நாள், அதான். அம்மா, அப்ப அந்த அங்கிள் சொன்னது உண்மையாமா? இல்ல ஸ்ரீ, பாப்பாவை டெய்லி ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறது யாரு? மதனப்பா. பாப்பாக்கும் அம்மாக்கும் உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறது யாரு? மதனப்பா. நம்மள நல்லா பாத்துக்கிட்டு அப்புறம் நமக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்கறது யாரு? மதனப்பா தானே? ஆமாமா. அப்ப அவரு தானே உன் அப்பா? ஆமா. இனிமே யாரு கேட்டாலும் எங்க அப்பாவை பத்தி பேசுறதுக்கு நீங்க யாரு அங்கிள்னு கேட்கணும், சரியா? சரிங்கம்மா. சரிடா தங்கம், குட் கேர்ள். குடி. மேல போய் ட்ரெஸ் மாத்திக்கிறீங்களா? சரிம்மா. ஸ்ரீ, படிச்சது போதும், வாமா தூங்கலாம். சரிம்மா.
என்னங்க? உன்னை விட்டு என்னால இருக்க முடியலடா. உன்னை பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு. அதான் வந்தேன். நீ பயப்படாத, உன்னை எதுவும் பண்ண மாட்டேன். நீ சந்தோஷமா இருக்கியா? என்னாலதான் உன் கூட நினைச்ச மாதிரி வாழ முடியல. ஆனா உன்னை சுத்தி நான் எப்பவும் இருந்துட்டே இருப்பேன்டா. உனக்கு ஒண்ணுனா நான் எந்த எல்லைக்கு போவேன்? ஏங்க ஏங்க என்னாச்சுங்க? ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் படுத்துக்க. நான் சோஃபாவில் கீழே படுத்துக்கிறேன். பாப்பா பார்த்துக்க. நகரா. என் பொண்ணு வாழ்க்கையை அழைச்சிட்டலடா. சாவுடா. ஏய், ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, கிளம்பு. நீங்க டான்ஸ் பண்ணாதான் நான் கிளம்புவேன். சரி, ஓகே, ஆடலாமா? ஆ ஆ ஆ ஆ ஆ ஹே 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 மா சூப்பரா இருக்கீங்கம்மா. ஏய், டவலை குடுறி, தலை தவிட்டணும். வா, சீக்கிரம் யூனிஃபார்ம் போட்டு கிளம்பு, டைம் ஆச்சு. சரிங்கம்மா. கிளம்பு. என்னங்க, நைட்டு ஃபுல்லா தூங்கலையா? ஏங்க, என்ன பேய் அறிஞ்ச மாதிரி இருக்கீங்க? உங்ககிட்ட தாங்க கேக்குறேன். உன்னை விட்டு என்னால இருக்க முடியலடா. நீ சந்தோஷமா இருக்கியா? என்னாலதான் உன் கூட நினைச்ச மாதிரி வாழ முடியல. என்னங்க என்னங்க ஆச்சு? பாப்பாக்கு வேற ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு. சீக்கிரம் கூட்டிட்டு போங்க. இந்த வேலைக்கார அக்கா வேற இன்னும் வரல. எல்லாம் அப்படி அப்படியே கிடக்கு. டைம் ஆயிருச்சுங்க, சீக்கிரம் கூட்டிட்டு போங்க. வாமா போலாம். போலாம். மா பாய் மா. சரிடா தங்கம், பாய். உங்க அப்பாலாம் செத்து பல வருஷம் ஆச்சு. உங்க அம்மா அவன் தான் உங்க அப்பான்னு சொல்லி உன்னை ஏமாத்திட்டு இருக்காங்க செல்லம். பாப்பா. அக்கா, வேலைக்கு வர்றதுக்கு இவ்ளோ நேரமாக்கா? பாப்பா, நானும் 4 வீடு 10 பாத்திரம் தேய்ச்சிட்டு தானே வரணும். அத ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. சரி விடுங்க, நீங்க போய் வேலையை பாருங்க, நான் மார்க்கெட் போயிட்டு வந்துடுறேன். சரியா? சரிம்மா.
நீ செத்து 5 வருஷம் ஆச்சு. ஆனா உன் புருஷன் சாவறதுக்கான அந்த 5 நிமிஷத்தை தான் தேடிட்டு இருக்க. நீ இல்லாத உலகத்துல இனி அவனும் இருக்க மாட்டான். அதுக்காக தானே இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். இறங்க. மெதுவாடா மெதுவா. அப்பா பேகுப்பா. பாய்ப்பா. ஸ்ரீ சொல்லுங்கப்பா. இங்கே பாரு ஸ்ரீ, இந்த ஜென்மம் மட்டும் இல்லை, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீ தான் என் பொண்ணு, நான் தான் உன் அப்பா. ரோட்டில் போகிறவன் 1000 சொல்லுவான், ஆனால் அதெல்லாம் நீ காதலே வாங்கக்கூடாது, சரியா? சரிங்கப்பா. ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்க, மதனோட பொண்ணு ரொம்ப தைரியமானவங்கிற பேரை மட்டும்தான் நீ எடுக்கணும். சரிப்பா. பாய்ப்பா. ஏண்டா தம்பி, கண்ணாடியெல்லாம் போட்டோன்னே பூமர்னு நினச்சிட்டியா? நானும் வயசை தாண்டி தாண்டா வந்திருக்கேன். ஆமாம், சந்தியா தம்பி தானே நீனு? ஆமாம். கொக்கா புருஷன் மதுரை வயலில் தானே வேலை பார்க்குறான்? ஆமாம். இனிமே உனக்கு அவன் கிடையாது மாமா, நான் தான் உன் மாமா. டேய் என்னடா சொன்ன? டேய் கையடுறா. கோவம் வருதுல்ல? ஆ, உன் அக்காவை பற்றி பேசணுன்னே கோவம் வருதுல்ல? உங்கள் மாமா பற்றி பேசும்போது உனக்கு கோவம் வருதுல்ல? அது மாதிரி தான் என் பொண்டாட்டியை பற்றி பேசும்போதும் எனக்கும் கோவம் வரும், சரியா? மாமா வாங்க போலாம். இனிமே என் பொண்டாட்டி மட்டும் இல்லை, இந்த ஏரியாவில் எந்த பொண்ணையாவது நீ கிண்டல் பண்ணுறத பார்த்தேன், நீ என்ன ஆவன்னு உங்கள் அக்கா கிட்டே போய் கேளு. போலாமா சொல்லலாம்? சரி மாமா. என்ன தைரியத்தில் இவனுங்க இன்னொருத்த பொண்டாட்டி மேலே ஆசைப்படுறானுங்க? ஏங்க ஒரு நிமிஷம், நான் ஒன்று சொல்லட்டா? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள கொஞ்சம் கேப் இருக்குன்னு தெரிஞ்சாலே சந்தடி சாக்குல எல்லாரும் உள்ள வரதா பாப்பானுங்க. ஏங்க நில்லுங்க. தம்பி காஃபி போடவா? தம்பி கோவமா போதாமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, நீங்க காஃபி போடுங்க, நானே கொடுத்துட்றேன். இதை கொஞ்சம் பிடிங்க. என்னங்க கோவமா? நான் ஏதாவது தப்பா சொல்லியிருந்தா மன்னிச்சிருங்க. ஐயோ, ஓ மேலே எந்த தப்பும் இல்லை நந்தினி. நான் தான் எவ்வளோ சுயநலமாக இருந்துட்டேன் பாரேன். என் கஷ்டத்தை மட்டும் பார்த்தனா, என் கூடவே இருந்து என்னை பார்த்துக்கிற உன்னோட கஷ்டத்தை பார்க்க மறந்துட்டேன். தாம்பத்தியங்கிறது புருஷன் பொண்டாட்டிக்குள்ள எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம், ஆனால் அதை நான் உனக்கு கொடுக்க மறந்துட்டேன். இந்த தாம்பத்தியத்துக்காக ஏங்குற பொண்ணு நான் இல்லைங்க. உங்க மனசு என்னைக்கு கமலிய மறந்து முழுசா என்னை ஏத்துக்குதோ அது வரைக்கும் நான் காத்திருப்பேன். இந்த 5 வருஷம் மட்டும் இல்ல, இன்னும் 50 வருஷம் ஆனாலும் சரி, உங்களுக்காக நான் காத்திருப்பேன். நந்தினி, தம்பி! அக்கா என்னாச்சுக்கா? ஏன் இப்படி கத்துறீங்க? கமலி போட்டோ எப்படிக்கா உடஞ்சிச்சு? தெரியல தம்பி, ஹால்ல திடீர்னு சத்தம் கேட்டுச்சு. நானும் கிச்சன்ல இருந்தா ஓடி வந்தேன், அதான் உங்களை கூப்பிட்டேன். தம்பி பூனை தட்டிருக்கும் மாட்டுக்கு. தம்பி இந்த வீட்ல ஏதோ தப்பா நடக்குது போல இருக்கு.
அதான் கமலி பாப்பாக்கு பிடிக்கல. பாப்பாவுக்கு ஸ்கூல் விடுற டைம் ஆயிடுச்சு. நான் போய் பாப்பாவை கூப்பிட்டு வரேன். நீ இது என்னன்னு பார்த்து சரி பண்ணி வை. ம் சரிங்க. அக்கா, இந்த போட்டோ இருக்க அவரு தினம் கவலைப்பட்டுட்டேதான்க்கா இருப்பாரு. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா எங்களுக்குள்ள எல்லாம் சரியாயிட்டே வருது. இனிமே கமலி போட்டோ இங்க இருக்க வேணாக்கா. இல்ல பாப்பா, அதெல்லாம் முடியாது. கமலி போட்டோ இங்கதான் இருக்கணும். என்னாலலாம் எடுக்க முடியாது. ஏன் முடியாது? ஏன் எடுக்க முடியாது? அது இல்ல பாப்பா, தம்பி பார்த்தா வந்து வருத்தப்படும்ல, அத நான் எடுக்க மாட்டேன். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நான் சொல்றத மட்டும் நீங்க செய்யுங்க. சரி பாப்பா. முதல்ல க்ளீன் பண்ணுங்க. பாப்பா, உள்ள காஃபி போட்டு வச்சிருக்கேன், போய் எடுத்து குடி. வாட்ச்மேன் சார், ஸ்கூல் அப்பவே முடிஞ்சிச்சு. எல்லாரும் போயிட்டாங்களே. என் பொண்ணு பாப்பாவும் போயிட்டாங்களே. போயிட்டாளா? ஆமா சார், போயிட்டாங்க. வாட்ச்மேன், உள்ள ஏதாவது இருக்க போறா? உள்ள யாரும் இல்ல சார், எல்லாம் போயிட்டாங்க. அக்கா, நீயும் அக்கா?